அடுத்து நான் இப்ப விஜய் வந்து சிறந்த ஒரு ஆட்சியை குடுக்குறார்ன்னு வைங்களேன். அவர் ஆட்சியை குடுக்குறார்ன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அவர் தமிழ்நாட்டுல ஒரு எஸ்டாப்லிஷ் லீடரா உருவாயிருவார். அப்படி இருக்கும்போது இன்னொருத்தனுடைய ஆட்சி தேவையில்ல. யாருடைய ஆட்சி தேவையில்ல? தனுஷுடைய ஆட்சி தேவையில்ல. தமிழ்நாட்டில் ஒருவன் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவன் 35% வாக்கை பெற்றாக வேண்டும். அது அவர் பெற்றார். இவருக்கு உள்ள காலகட்டம் யாருமே இல்லை. ஆனால் தூண்டி விடுறதுக்கு ஆள் இருப்பான். அண்ணா சூப்பரா இருக்கண்ணா, வந்துடலாண்ணா, உன்னை பார்த்தா சூப்பரா இருக்கண்ணா தமிழ்நாட்டில் கொஞ்சம் மண்டையில் அப்படி கிராக் வரும். நிக்கலாமோ நல்ல திறமையான ஆளு. தமிழ்ல அசுரன் போன்ற படங்கள் எல்லாம் எடுத்து நடிச்சாரு. ராயன் போன்ற படங்கள் வாங்கினார். ஆனால் அரசியலுக்கு வந்து சீரழிஞ்சு சிந்தோலப்பட்டு போயிடுவாரு. விஜய் இருக்கிறாருன்னா இவர் இப்படித்தான் தொடர்ந்து நிற்க போகிறார் என்று சொல்வதற்கு என்ன உறுதி இருக்கிறது? ஒரு உறுதியும் இல்லை. இப்ப நடிகர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதற்கு காரணம் திராவிட இயக்க அரசியல்வாதிகள் மீது கொண்ட கடும் போக்கு. அதுல திமுகவும் அடங்கும், அண்ணா திமுகவும் அடங்கும். அப்படி என்றுதான் வாக்கு விழுந்ததே தவிர சினிமா கவர்ச்சியில் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நல்லா புரிந்து கொள்ளணும். சும்மா சினிமாக்காரன்லாம் வந்து ஜெயிக்க முடியாது. 40,000 ஓட்டு, 18,000 ஓட்டு, நல்ல ஒரு ஓட்டு வித்தியாசத்துல அவர் ஜெயிச்சிருக்காரு. ஆனா அவர் தமிழ்நாட்டுடைய அவருக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால் முதல் தேர்தலில் 35% முடிச்சிட்டார். அப்படி இருக்கும்போது இது ஒரு செய்தியா தான் எடுத்துக்கிடலாம். ஆனா அதுக்கெல்லாம் போட்டாங்க 31 தனுஷ். என்னல ஆதாரம்? அவன் வந்து சொன்னாரா? அவர் சொல்லல. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்ட்ரோல் நம்முடன் இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுஃபியான் அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தனுஷ் அவர்கள் வந்து நேற்று வந்து ஒரு பேசியிருக்க ஒரு மேடையில், ஆனால் அவர் பேச்சுக்கு முன்னாடியிலேருந்து பேசக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவர்கள் வந்து அரசியல் வரப்போறாரு. இப்போ நேற்று மீடியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து வெறும் என்னோட கட்டவுத்துக்கு அதை எனக்கு என்னோட படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதை விட்டுட்டு உங்கள் பகுதியில் இருக்க அடிப்படையான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு அவங்களுக்கு உதவி செய்யுங்க மக்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இதை பார்த்த பிறகு அவர் வந்து அவரோட ஃபேன்ஸை வந்து ஒரு சமூக செயற்பாட்டெல்லாம் மாத்துறாரா, இல்லைன்னா அவர் வந்து அரசியல் வரதுக்கு ஒரு என்ட்ரியா? அதாவது இப்போ அவர் அப்பா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார். யாரு? கஸ்தூரிராஜ் அவர்கள். என்ன படம் உங்களுக்கு தெரியுமா? இப்போ ஒரு படம் ஒன்று வந்துச்சு இல்லையா, ஒரு இஸ்லாமிய வாழ்வியல் நெறியை. அது என்ன படம் பேர் எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஒரு பெரிய அளவில் ஃபேமஸ் ஆச்சு. பொதுவாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த வரலாற்றில் பார்க்குற போது ரோனால்டு ரீகன் அமெரிக்கா, இந்தியாவில் வட இந்திய அரசியலில் சத்ருகன் சின்ஹாய் போன்றவர்கள், பிரேம் நசீர் போன்றவர்கள், என்.டி. ராமராவ், டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன், இப்படி ஒரு பெரிய உலக அரசியல்லையும் தேசிய அரசியல்லையும் நடிகர்களுடைய தாக்கம், இம்பேக்ட் எப்படி இருந்ததுன்னு நமக்கு ஒரு 50 வருஷத்திற்குள்ள ஒரு நல்ல 80களுக்கு பின்பு வந்த டொனால்ட் ட்ரம்ப், இவர் ரெனால்ட் ரோஹன், பல விஷயம் உண்டு. இப்போ நீங்கள் கேட்பதற்கு நான் நேரடியாக தனுஷுக்கு பதில் சொல்ல முடியாமல் எல்லா நடிகர்களும் வெற்றி பெற்றார்களா முதல்ல கேட்கணும். தமிழ்நாட்டு அரசியல் எடுத்துக்கிடும். டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் வருவதற்கு முன்பு பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய காலத்தில் 57 திமுக எம்ஜிஆர் சேர்றார். அதுக்கப்புறம் அவர் 20 வருஷம் சினிமா துறையில் நடந்து அவர் வந்து வளர்ச்சி பெற்று மக்களின் கதாநாயகனாக மாறுறார். ஏன்னா அந்த காலத்தில் மீடியா எதுவுமே கிடையாது. ஒன்லி சினிமா மட்டும்தான் மீடியா. 1957களில் நாடோடி மன்னன் படங்கள், அந்த காலத்தில் அடிமை பெண், உலகம் சுற்று வாலிபன் 70களுக்கு பின்பு அவர் பாடல்கள் எல்லாமே மக்களுடைய வாழ்வியலை சொல்லக்கூடியதாக இருந்தது. 72 கருணாநிதிக்கும் அவருக்கும் 2 பேருக்கும் எம்ஜிஆருக்கும் ஏற்பட்ட மன முறிவு. 73 கட்சி ஆரம்பித்து 77 முதலமைச்சர் ஆறார். அதற்கு பிறகு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவரால் ஆக முடிந்ததா? அவரால் ஆக முடியவில்லை. அவர் வந்து எல்லா ஊரையும் நின்று பார்த்தார். தஞ்சை மாவட்டத்துக்காரர். அவரால் எங்கேயும் ஜொலிக்க முடியவில்லை. அவர் அரசியல் கட்சி ஒன்று ஆரம்பித்தார். காமராஜர் வைத்து பரப்புரை செய்து அவர் போய்விட்டார். நல்லா கவனிங்க. அதே போன்று 2006 கட்சி ஆரம்பித்த விஜயகாந்த் அவர்கள் ஒரு சிறந்த வைப்ரண்டான ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருந்தார். இன்னைக்கு விஜயெல்லாம் பார்க்குற போது விஜயகாந்த் வந்து அந்த அளவுக்கு பெரியார். விஜயெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த அளவுக்கு மக்களோடு மக்களாக கலந்து ஊனும் உறக்கமின்றி மக்களோடு மக்களாக இருந்தார். உண்மையிலேயே ஹீஸ் ஃபிட்டட் கேண்டிடேட். ஒரு அரசியலுக்கு
வந்து ரொம்ப தகுதியானவர் விஜயகாந்த் தான். கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் செலவு பண்ணார். அவர் நல்ல மனுஷன் அவர். பட் காலத்தின் கோலம் அவர் மரணித்து போயிட்டார். அவர் ஆரம்பத்தில் பெற்ற வாக்குகள் 6%. அதற்கு பிறகு அவர்கள் பெற்ற வாக்குகள் 8 சில்லற. கடைசியில் அவர் பெற்ற வாக்கு 10.29%. இது மட்டும்தான். இதற்கு இடையில தமிழ்நாட்டில் கோலாச்சக்கூடிய திரு சரத்குமார், அவர் ஒரு ஜாதி கட்சியுடைய உரிமையாளராக அவர் மாறி போய்விட்டார். சமத்துவ மக்கள் கட்சின்னு கட்சி வர ஆரம்பிச்சாரு. அது கடைசியில் சாதி புரிவாக்கி நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது எழுந்து பார்த்தேன், பொண்டாட்டி எழுப்பி சொன்னேன், இவ்வளோ பெரிய இது தமிழ்நாட்டுக்கு சீரழிவு வந்திருக்கு, அதனால பாஜகவில் சேர்ந்து எனக்கு அசிரியர் வந்துட்டு பாஜகவும் மண்ணா போயிட்டு அவரும் மண்ணா போயிட்டார். எங்க தமிழ்நாட்டு அரசியல்ல பாஜகவும் இல்லாமல் போயிட்டு திரு சமத்துவ மக்கள் கட்சியும் போயிட்டு விஜய் அவர் பேர் என்ன சரத்குமார் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல. அவர் பொண்டாட்டி கூட சேர்ந்துட்டு அப்படி விழாவுகளுக்கு போகிறதும் வர்றதும் இப்படி தான் அவருக்கு அதை ஓடிக்கிட்டு இருக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்போ இங்கே எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்னன்னா, இன்னைக்கு விஜய் ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு மெஜாரிட்டி கிடைச்சிருக்கோ? கிடைக்கல. முதல்ல கொஞ்சம் பெர்செப்ஷனை பாருங்க. விஜய் ஜெயிச்சிருக்காரு, விஜய்க்கு மெஜாரிட்டி கிடைச்சிருக்கா? இல்லை. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் தென் பகுதியில் அவர் எங்கேயாவது ஜெயிச்சிருக்காரா? இல்லை. தஞ்சை பகுதியில் அவர் ஜெயிச்சிருக்காரா? ஜெயிக்கல. டெல்டா மாவட்டம் டிவிக்கெல்லாம் போக முடியல. டெல்டா மாவட்டத்தில் அவர் ஜெயிக்கல. தென் மாவட்டங்களையும் பெருசாக ஜெயிக்கல. ஆனால் நல்லா கவனிங்க, 1977 புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் தமிழ்நாடு முழுவதும் ஜெயிச்சார். ஒரு மாவட்டம் பாக்கி கிடையாது. நல்லா கவனிங்க. எம்ஜிஆருடைய அந்த அதிமுக தூத்துக்குடி கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பித்து மேட்டுப்பாளையம் சென்னை எல்லா இடத்துல, சென்னையில் மட்டும்தான் அவங்க கொஞ்சம் பலம் குறவு. அன்றைக்கி டிஎம்கே இருந்துச்சு. சென்னையில் அதிமுக தோல்வி, மற்ற இடங்கள்லாம் தோல்வியில் 1-2, மற்ற எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. திமுக 14 என்னமோ ஜெயிச்சது. ஆனால் இந்த கட்சிக்கு வந்து இவர்கள் இப்படியே தான் நிற்பார்களா என்ற என்ன உறுதி இருக்கிறது? இப்போ விஜய் இருக்கிறாருன்னா இவர் இப்படித்தான் தொடர்ந்து நிற்க போகிறார் என்று சொல்வதற்கு என்ன உறுதி இருக்கிறது? ஒரு உறுதியும் இல்லை. இன்னைக்கு அவர் 2007 எடுத்திருக்கிறார். இது ஒரு சுனாமி வேவ். இந்த சுனாமி வேவ் வைத்து கொண்டு இது ஒரு தமிழ்நாட்டுடைய நிரந்தர சக்தி என்று நடிகர்கள் தான் ஆழ்வார்கள் என்று சொல்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனா சில நடிகர்களோட ஃபேன்ஸ் சொல்றாங்களே, சங்க பாருங்க, விஜய் அவர்கள் வந்தாரு ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு. இதெல்லாம் ஃபேன்ஸ் சொல்றாங்க, இப்போ தனுஷ் அவர்கள் அரசு வரப்போறாங்க அப்படின்னு. எதாவது இந்த டாக் உருவாக்கிட்டு சார்? இல்லை, இப்போ தனுஷை பற்றி சொல்ல, இப்போ நம்ம வந்து வரலாற்றை சொன்ன பிறகு இப்போ தனுஷுக்கு வந்துடுறேன். இப்போ விஜய், இப்போ நடிகர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதற்கு காரணம் திராவிட இயக்க அரசியல்வாதிகள் மீது கொண்ட கடும் கோபம். அதில் திமுகவும் அடங்கும், அதிமுகவும் அடங்கும். டிஎம்கே மீது ஆட்சிக்கு எதிரான அலை, அதிமுகவின் மீது ஒற்றுமையின்மை, செயலற்ற தன்மை மட்டுமில்லை, சைக்காலஜிக்கலாகவே பழனிசாமியை மக்களை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள். இந்த விளைவா ஒரு ஆக்சிடென்டெல்லாம் வந்ததான் விஜய். விஜய்க்கு எல்லாரும் மக்களெல்லாம் ஓட்டு போட்டு கொண்டு வந்ததற்கு காரணம் ஒரு மாற்றம் வரட்டுமே. நானே களத்தில் போய் பல பேரை பார்த்தேன். அவங்க எல்லாருமே விஜய்க்கு ஆதரவாளர்கள் கிடையாது. நல்லா கவனிங்க. தமிழ்நாட்டில் ஜென்சி புரட்சி என்பது ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட். அதிகபட்சமாக போட்டிருக்காங்க, போடலாம் சொல்லலை. ஜென்சி மட்டும்தான் போட்டிருக்காங்கன்னா ஜென்சி மட்டும் போடலை. நடுத்தர வயதினர்கள், மத்திய தர வகையினர்கள், 60 வயதுக்கு மேற்பட்டவர்களும் விஜய்க்கு போட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு காரணம் என்ன? ஒரு கலெக்டிவ் பைண்டிங்காக அவர் ஓட்டு வாங்கியிருக்காரு. அதுக்கு காரணம் இப்போ உள்ள ஆட்சியாளர்கள் எல்லாருக்கும் மேலே இருக்கிற வெறுப்பு தான் அவரை ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறது. எப்போது பார்த்தாலும் திராவிட இயக்கம் என்று சொல்கிறார்கள். ஊழலிலே உச்சபட்ச நிலைக்கு திமுகவும் அதிமுகவும் சென்று விட்டது. மந்திரிமார்கள் அவ்வளவும் ஊழலில் இருக்கிறாங்க. கோடானு கோடி கொள்ளைகள் அடித்து வச்சிருக்கிறாங்க. திமுக அமைச்சர்கள் மீது 13 பேர் மீது வழக்கு இருக்கிறது. அதிமுக அமைச்சர்கள் மீதும் வழக்கு இருக்கிறது. அப்போ இவர் புதுசாக சொல்கிறாரு அவருக்கு ஓட்டு போடுவோமே, அப்படி என்றுதான் வாக்கு விழுந்ததே தவிர சினிமா கவர்ச்சியில் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நல்லா புரிந்து கொள்ளணும். சும்மா சினிமாக்காரன்லாம் வந்து ஜெயிக்க முடியாது. அப்படி ஜெயிச்சிருந்தா விஜயகாந்த் ஜெயிச்சிருக்கணும்ல, அப்படி ஜெயிச்சிருந்தா சிவாஜி கணேசன் ஜெயிச்சிருக்கணும்ல, அப்படி ஜெயிச்சிருந்தா சரத்குமார் ஜெயிச்சிருக்கணும்ல. எல்லாருமே தோற்றுருக்காங்கல்ல. எல்லாருமே ஒரு நார்மலாக ஒரு தொகுதியில் கூட இன்னைக்கு சரத்குமாரில் நின்று ஜெயிக்க முடியாது. வேற வேணாம், அவர் சேர்ந்த நாடார் சமூகத்தில் சவுத்தில் நின்று தோற்க முடியாது. அப்படி வந்து ஏதோ ஒரு சம்பவத்தில் விஜய் வந்து ஜெயிச்சிருக்கிறாரை தவிர அவர் எப்போவுமே தமிழ்நாட்டுடைய நிரந்தரமான ஒரு தலைவர் என்று சொல்றதற்கு எந்த ஆதாரம் இல்லை. இருந்தாலும் வாக்கு சதவீதத்தை பார்க்கும்போது ஒரு பெரிய புரட்சி உருவாயிருக்கிறது. 500 ஓட்டில் 1000 ஓட்டில் அவர் தப்பி வரல. 27,000 ஓட்டு, 40,000 ஓட்டு, 18,000 ஓட்டுன்னு நல்ல ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் அவர் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் அவர் தமிழ்நாட்டுடைய அவருக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால் முதல் தேர்தலில் 35% பிடிச்சிட்டார். இல்லை, அதை பார்த்து சில நடிகர்களும் அவங்க ஃபேன்ஸாக சொல்லக்கூடிய வார்த்தை தான். நீங்கள் கேட்குறது நடிகர்களில் இப்போ இதை பற்றி இப்போ பேசப்படுறது தனுஷ். இப்போ மட்டும் பேசணும். இப்போ பேசுகிறதுனா, இப்போ நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊத்துக்கோட்டை அந்த பக்கத்தில் அவர் ஒரு கொடியேற்று விழா நடத்தினார். அந்த கொடியேற்று விழாவில் சிவப்பு கொடி, வெள்ளை கொடி, மற்ற பக்கத்தில் நட்சத்திரம்.
இப்போ அவர் சில ஜூலை மாதம் 6ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஒரு செய்தி வருது. அந்த செய்தி சொல்கிறாங்க இந்த மாதிரி அவருக்கு அரசியல் வாய்ப்பு இருக்கான்னா அவர் குடும்பத்தினர் உடனடியாக மறுத்துட்டாங்க. அப்படியெல்லாம் இல்லை என்பது. ஆனால் அவருக்கு அவர் ஆசை வந்திருக்கும், இயற்கை ஒரு ஆசையை கொடுக்கும். ஏன்னா அவர் வந்து வட சென்னையினுடைய அந்த ஒரு படம் ஒன்றெல்லாம் நடிச்சார் வடக்கு. பாருங்க. அவருக்கு யாராவது தூபம் போட்டிருப்பாங்க. அண்ணே உங்களை விட்ட ஆள் இல்லை, நீங்கள் வந்துடலாம், விஜயே வந்துட்டார, அடுத்து நீங்கள் தான் தூபம் போடலாம். இப்போது ஒரு ஹோட்டல் முதலாளி நல்ல வியாபாரம் போயிட்டு இருந்துச்சு. ஜோசியக்காரன் வந்து சொன்னான். என்ன சொன்னான்? அண்ணா நீங்கள் இந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சா உங்களுக்கு 1000 பிரான்ச் வரும்னா. ஒரு ஜோசியக்காரன், ஒரு ஐயர். அதை கேட்டு ஏற்கனவே ஒரு கல்யாணம் முடிச்சு, 2வது கல்யாணம் முடிச்சு, 3வது ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சு, கடைசியில் கொலை கேஸில் மாட்டி அவர் இறந்தே போயிட்டார். இப்படி உசுப்பேத்துறதுக்குன்னு ஒருத்தன் இருப்பான். அப்புறம் போய் அண்ணே உன்னை விட்ட ஆள் இல்லைண்ணே, என்ன அண்ணா என்ன படம் நடிக்காண்ணே, உன்ன மாதிரி ஆள் இல்லைன்னு உசுப்பேத்தி விட்றாதானே. அவருக்கு என்ன வயசு, என்ன 40 வயசு, என்ன 42 வயசு இருக்கும். யாருக்கு 45 வயசு இருக்குமா? இருக்கும் சார். அவ்வளோதான் இருக்கும் தனுஷுக்கு. அவர் உடனே அப்படி இல்லை இப்படி இல்லை, அதெல்லாம் எடுபடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். விஜய் வந்தாருனால் அது விஜய்க்கு போட்டி யாரும் இல்லை. அந்த இடத்தில் திமுக அதிமுக சிதிலடைந்திருந்தது. திமுக ஆட்சியில் இருந்துச்சு, அண்ணா திமுக ஆட்சியில் இல்லை. ஸோ ஓகே சார். ஒரு வேளை இப்போ தனுஷ் அவர்கள் வந்து இப்போ அவர் அரசியல் நிற்கிறாரு இல்லையானே வந்து ஒரு டாக்கை தான் போயிட்டு இருக்கு. இன்கேஸ் அவர் அரசியல் நிற்கிறாருன்னு வச்சுப்போம், மக்களோட ஆதரவு எப்படி இருக்கும் சார்? அதைத்தானே சொல்ல வரேன். சொல்லுங்க. மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்கும்னா, இப்போ தெரிஞ்சோ தெரியாமையோ 35% எடுத்து விஜய் வந்துட்டார். தெரிந்தோ தெரியாமலே ஒரு ஆக்சிடென்டல் இன்சிடென்ட், திட்ஸ் நாட் அ பிளானிங், ஒரு ஆக்சிடென்டலாக நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்டலுக்கு காரணம் திராவிட இயக்கங்களின் மீது கொண்ட மக்களின் மனமுறிவு. இப்போ இவர் நல்லா கவனிங்க. இப்போ விஜய் வந்து இந்த 58 மாதம் இருக்கு. இந்த 58 மாசத்துல கோணக்கிளி கிண்டிட்டாருன்னு வைங்க. ஒழுங்கா நடந்திருந்தா சரி, அவருடைய வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்ற முடியாது. பஸ் எல்லாருக்கும் ஃப்ரீ பஸ் கொடுக்க முடியாது, 2500 ரூபா கொடுக்க முடியாது, வளர்ச்சி விஷயங்கள் கொடுக்க முடியாது, 10 லட்சம் கோடி ஆகும், 5 லட்சம் கோடி ஆகும். அப்படி நடக்கின்ற போது நாம் இப்போ ஆனால் இதுவரைக்கும் அவர் மேலே ஒரு பெரிய பிளாக் மார்க் இல்லை. வேணுமென்றே திமுக அவர்கள் கிளப்பி விடுகிறார்கள், அதிமுக அவர் கிளப்புவார்கள், பாஜக கிளப்புவார்கள், அது ஒரு விவகாரம் இல்லை. இதுவரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய ஒரு இது இல்லை. இன்னும் வரக்கூடிய நாட்களில் 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று, அவர் ஸ்ட்ராங் ஆகி நிற்கலாம். ஏன்னா அவர் பெற்ற வாக்குகள் 35%. அது வந்து டாப் மோஸ்ட் 35%ங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வித்தவுட் எனி கோலியேஷன் பார்ட்னர். எந்த கூட்டும் இல்லாமல் he was conducted the election, the party has got 35%. இல்லை சார், நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க ஸ்டார்டிங்க. இப்போ விஜய் அவர்கள் ஒரு சினிமாக்காரராக வந்து இன்னைக்கு ஜெயிச்சதுக்கு காரணம் அவர் திராவிட கட்சி எதிர்த்தாரு. அதே மக்களுக்கும் திராவிட கட்சியினுடைய எதிர்ப்பு மனநிலை மக்களுக்கு இருந்தது. மக்கள் இருந்துச்சு. ஏன்னா அது 50-60 வருஷமா அதை மாற்ற வேணும். எல்லாருமே தருதானே. ஓகே சார். அடுத்து வர சினிமா நடிகர்களும் இதே ஸ்டாண்டை பயன்படுத்தினா அது முடியுமா? அதுதான் சொல்ல வரேன். அடுத்துனா இப்போ விஜய் வந்து சிறந்த ஒரு ஆட்சியை கொடுக்குறான்னு வைங்களேன். அவர் ஆட்சியை கொடுக்குறான்னு வைத்துக் கொள்ளுங்கள். அவர் தமிழ்நாட்டில் ஒரு எஸ்டாப்ளிஷ் லீடராக உருவாயிருவார். அப்படி இருக்கும்போது இன்னொருத்தனுடைய ஆட்சி தேவையில்லை. யாருடைய ஆட்சி தேவையில்லை? தனுஷுடைய ஆட்சி தேவையில்லை. ஒரு பேச்சு நடிகராக இருந்தாலும் நடிகருடைய ஆட்சியத்தில் ஒரு நடிகர் நல்லா பண்ணிட்டார், அவரை மாற்றணும்னு மக்களுக்கு தேவையில்லை. இல்லை, அவர் வந்து டீக்ரேட் ஆகி அல்லது மக்களால் தவறான ஒரு ஆளாக சித்தரிக்கப்பட்டு ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து 57 மாதத்திலும் இவருக்கு ஃபெயிலியர் ஆகிட்டார்னு வைங்க. போடா அவனுக்கு ஓட்டு போட்டோம், அவன் என்ன செஞ்சான்? ஒன்றும் செய்யலை, கொடுத்த வாக்குறுதியே ஒன்றும் கொடுக்கல, இப்போ இவர் வந்து என்னத்தை கிழிக்க போகிறார் அப்படின்னு மக்கள் உள்டாடிச்சிடும். நம்ம ஆள் இருக்கான என்ன வேணாலும் செய்வான். நான் சொல்கிறேன், புரியுதா உங்களுக்கு? இப்போ போடா அவன் வந்து ஜென்சி தலைமுறைன்னு எல்லாரும் ஓட்டு போட்டான்டா, என்ன பண்ண ஒன்றும் பண்ணலை, 2500 ரூபா தந்தாரா, தலைவரே கொடுத்தாரு அப்படின்ட்டு போயிடுவான். தலைவரே கொடுத்தாடா, ஒன்றும் கொடுக்கலடா அப்படின்ட்டு போயிடுவான். எல்லாம் ஈஸி. நல்லா சொல்கிற புரியுதா உங்களுக்கு? எம்ஜிஆர் அவர்கள் இப்போ பாருங்கன்னா, திரு விஜய் வந்து நிறைய தப்பு பண்ணுறாரு, மக்களோட அவர் மெர்ஜி ஆக மாட்டேங்கிறார். சில நேரத்துக்கு போகிறார். அந்த எம்ஜிஆர் அவர்களுக்கும் அவருக்குள்ள நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த சாமானியரோட சாமானியராக அவர் பழகணும், ஒரு அட்வைஸ். ஆனால் பட் அவருடைய எண்ணம் நல்ல எண்ணம் இருக்குது, நல்லா பண்ணணும்னு. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இதில் 2 விஷயம் இருக்குது சார். விஜய் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டார், தனுஷ் வர்றாரா, அவர் வந்து வருவேன்னு இது வரைக்கும் என்ன சொல்லலை. ஆனால் ஆக்டிவிட்டிலாம் அப்படிதான் இருக்குன்னு மக்கள் சொல்றாங்க. ஆனால் மக்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து செய்திகளும் அப்படி தான் போட்டிருக்கு. இந்த ராயன்னு ஒரு படம் வந்து அதை அவர் அந்த விழாவில் நான் என்னோட குவாலிட்டியான படங்கள்லாம் 24 வந்துச்சு, அவர்களுக்கெல்லாம் கிடைக்காம எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாரு. விசிலடிக்கிறவர்கள் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் ஒருவன் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவன் 35% வாக்கை பெற்றாக வேண்டும். அது அவர் பெற்றார். இவருக்கு உள்ள காலகட்டம் யாருமே இல்லை. யாருக்கு? விஜய் அவர்களுக்கு காலகட்டம் யாருமே இல்லை.
திமுகவின் மீது ஆன்டி இன்கம்பன்சி. திமுகவுக்கு மாற்றாக பார்க்கக்கூடிய பழனிசாமி பலவீனமான சாமியாக மாறி போய்விட்டார். சரி அப்ப மக்களுக்கு என்ன நினைக்கிறான், 1967 இருந்து அண்ணா பேரை சொல்லி பெரிய கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்கடா, சரி இவங்களால என்ன இருக்கு, ஒரு மாற்றம் வரட்டு. நான் சரி. லிஃப்ட்ல வரும்போது கேட்டேன், இந்த சென்னை மவுண்ட் ரோட்ல சரி. ஒரு அம்மா சொன்னாங்க, நீங்க எதுக்கு ஓட்டு போட்டீங்க? நாங்க விஜய்க்கு தான் போட்டோம். ஏன் போட்டீங்க? திமுக எதிர்ப்பு இருந்துச்சா? அப்படிலாம் இல்லப்பா, ஒரு மாற்றம் வரணும்னு போட்டோம்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அந்த அம்மா ஒரு 60 வயசு 55 சரி வயசு சரி இருக்கும். சரி. அதனால அவருக்கு கிடைத்ததுன்னு இவருக்கும் கிடைக்கணுங்கிறது வந்து எழுதப்படாத சட்டம் ஒன்றும் இல்லை. ஆனால் தூண்டி விடுறதுக்கு ஆள் இருப்பான். அண்ணா சூப்பராக இருக்கண்ணா, வந்துடலாண்ணா, உன்னை பார்த்தா சூப்பராக இருக்கண்ணா தமிழ்நாட்டில்மா, கொஞ்சம் மண்டையில் அப்படி கிராக் வரும், நிற்கலாமோ நிற்கலாமோ. இப்போ அவர் நல்ல பேரில் இருக்கா மனுஷன். யாரே அவர் தமிழ்லேயே நடித்து ஹாலிவுட் வரைக்கும் போய் ஹிந்தி படம் வரைக்கும் போயிட்டார். ஆமாம், நல்ல திறமையான ஆள். தமிழில் அசுரன் போன்ற படங்களெல்லாம் எடுத்து நடித்தார். ராயன் போன்ற பல படங்கள் விருதுகளையும் வாங்கினவர். வாங்கினார். ஆனால் அரசியலுக்கு வந்தால் சீரழிஞ்சு சிந்தோலப்பட்டு போயிடுவார். இப்போ அவர் மாமா ரஜினிகாந்துக்கு அவருக்குமே உறவு இல்லை. அதுக்கு வேணாண்டு ஆயிட்டா வேணும்னு ஆயிட்டான்னு ஒரு கணக்கும் தெரியல. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதனால இது ஒரு இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் செய்தி பஞ்சமாக இருக்கு. சரி இப்போ தமிழ்நாட்டில் உள்ள செய்திகளே பேசுறதுக்கு ஒரு இளவும் இல்லை. சரி அப்படி இருக்கும்போது இது ஒரு செய்தியாக தான் எடுத்துக்கிடலாம். ஆனால் அதுக்கெல்லாம் போட்டாங்க 31 தனுஷ் என்னல ஆதாரம்? அவன் வந்து சொன்னாரா? அவர் சொல்லலை. ஆனால் நடவடிக்கைகளும் பார்க்கிறப்போ இது என்ன தெரியுமா சார், ஒரு பத்திரிக்கைக்காரங்க ஏதாவது ஒன்று கிளப்பி விடணும், ஏதே ஒரு யூடியூப். அவர் வர்ற நேரம் பார்த்துக்கலாம். அவர் வந்தால் ஜெயிக்கிறதுக்கெல்லாம் இந்த 2 விஷயம் இருக்குது. ஒன்று விஜயகாந்த் விஜய் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டுனா அவர் வரமாட்டார். விஜய் தோத்தாலும் வரமாட்டார். ரெண்டுமே சிக்கல். நடிகனுக்கு ஓட்டு ஒன்றால போடா அப்படின்றோம். வந்தால் தான் அவர் தான் நல்லா பண்ணிட்டு இருக்கார், நீ வந்து என்ன செய்வா அப்படின்னு சொல்லிடுவான். இதுதான் சிக்கல். இது ஒரு செய்திக்கு தான் உதவுமே தவிர இதில் உண்மை இல்லை. நன்றிங்க சார், தொடர்ந்து பேசுவோம். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க.